பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கோரும் விசித்திர சம்பவங்கள். குரங்குகளாக உருமாறிய யூதர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தைச் சார்ந்த 12,000 பேர் அல்லாஹுவின் கட்டளையை மீறிய காரணத்தால் குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் கடலோரம் அமைந்துள்ள ஈலா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள். மறுமையை மறந்து இவ்வுலகமே எல்லாம் என்று வாழ்ந்த இவர்களை சோதிக்க வல்ல நாயன் நாடினான். இவர்களின் பிரதான தொழில் மீன்பிடியாகும். சனிக்கிழமை மீன் பிடிப்பது இவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. சனிக்கிழமை அதிகளவு மீன் கரையொதுங்குவதை அவதானித்த இவர்கள் அல்லாஹுவின் தடையை மீறி மீன் பிடிக்க நாடினார்கள். இவர்களின் பேராசையை புரிந்து கொண்ட ஷைத்தான் இவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரு தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான். கடலிலிருந்து ஒரு கால்வாய் தோண்டி கடலுக்கு வெளியே பெரிய மடுவை ஏற்படுத்துவதனால் சனிக்கிழமை அதிகளவு கரையொதுங்கும் மீன்கள் கால்வாய் வழியாக மடுவை வந்தடையும். மீன்கள் மடுவை வந்தடைந்ததும் கால்வாயை மூடிவிட வேண்டும். இவ்வாறு ஒதுங்கிய மீன்களை சனிக்கிழமை பிடிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பதனால் அல்லாஹுவின் தடையை மீறிய குற்றம் வராது. இதன் மூலம் கணிசமான மீன்கள் கிடைக்கும். தடையை மீறிய குற்றத்திலிருந்தும் விடுதலை கிட்டும். ஷைத்தானின் தந்திரம் தங்கமாக பகட்டியது. உடனே செயலில் குதித்தனர். மடுவுக்குள் மீனை சிக்க வைப்பதும் மீன் பிடிப்பதற்கு சமன் என்பதை புரிந்து கொள்ளாத இவர்கள் சனிக்கிழமை மீனை கையால் பிடிக்காவிட்டால் போதும் என்று கற்பனை செய்து கொண்டனர். உண்மையில் இது அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் செயல் என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. இவர்கள் இந்த அடாத்துச் செயலை யூதர்களில் பலர் விரும்பவில்லை. இதனால் யூதர்கள் 3 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வெளிப்படையாக எதிர்ப்பவர்கள், உளமாற வெறுப்பவர்கள், இச்செயலை ஆதரிப்பவர்கள். வெளிப்படையாக இப்பாதகச் செயலை எதிர்ப்பவர்கள் இச்செயலை ஆதரிப்பவர்களுடன் அனைத்து வகையான தொடர்புகளையும் நிறுத்தி கொண்டதுடன் இவர்களை பிடிக்கும் அல்லாஹுவின் தண்டனை தாங்களுக்கு அணுகாதிருக்க ஊரின் மத்தியில் ஓர் தடுப்பு மதில் ஒன்றை எழுப்பி போக்குவரத்திற்காக ஒரு சிறு வழியை அமைத்தார்கள். சனிக்கிழமை மீனை சிறைப்படுத்தி மீனை பிடிப்போரை தாவூத் நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அவர்கள் அதனை கண்டு கொள்ளவில்லை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இழந்தார்கள். இவர்களை சபித்தார்கள். இதன் பின் இவர்களை வாழ்ந்த பகுதி வெறிச்சோடி கிடந்தன. மனித நடமாட்டம் இல்லாதிருப்பதை அவதானித்தவர்கள் தடுப்பு சுவருக்கு மேலால் எட்டி பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் அனைவரும் குரங்குகளாக உருமாறியிருந்தார்கள். தடுப்பு சுவரை தாண்டி அவர்களை பார்க்கச் சென்றவர்களை குரங்குகளாக உருமாறியவர்கள் தங்கள் உறவினர்களை இனங்கண்டு கட்டிப்பிடித்து கதறி எழுதார்கள். ஆனால் உறவினர்கள் குரங்குகளாக உருமாறியவர்களை இனங்காண முடியாதவர்களாக தவித்தார்கள். உண்ணவும் பருகவும் முடியாமல் தவித்த இவர்கள் 3 நாட்கள் வரை பசியோடும் தாகத்தோடும் இருந்து இறந்து போயினார்கள். இவ்வாறு குரங்குகளாக உருமாறி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,000 ஆகும். சனிக்கிழமை மீன் பிடிப்பதை வெளிப்படையாக எதிர்த்தவர்களும் மனதால் வெறுத்து ஒதுக்கியவர்களும் இத்தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். ஆதாரம் தப்சீர் சாவி பாகம் 1 பக்கம் 35. இவ்வரலாற்றினை அல் குர்ஆன் இவ்வாறு விவரிக்கின்றது. மேலும் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது என்றிருந்த வரம்பை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுவைப்பட்ட குரங்குகளாகி விடுக என கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்தவர்களாயிருக்கின்றீர்கள். இதனை அக்காலத்தில் இருந்தவர்களும் பின்னுள்ளவர்களும் ஒரு படிப்பினையாகவும் பயபக்தி உடையோருக்கு ஒரு நட்போதனையாகவும் நாம் ஆக்கினோம். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 65-66 வசனங்கள். இவ்விவகாரங்களை திருவசனங்கள் சற்று விரிவாக கூறுகின்றன. நபியே, கடற்கரை ஓரத்திலிருந்த ஊர் ஊலா மக்களை இவ்விவகாரங்களை திருவசனங்கள் சற்று விரிவாக கூறுகின்றன. நபியே, கடற்கரை ஓரத்திலிருந்த ஊர் ஈலா மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். ஓய்வு நாளாகிய இவ்விவகாரங்களை திருவசனங்கள் சற்று விரிவாக கூறுகின்றன. நபியே, கடற்கரை ஓரத்திலிருந்த ஓர் ஊர் ஈலா மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை அன்று மீன் வேட்டையாடக்கூடாதென்று தடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் வரம்பு மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள்.
ஏனென்றால் அவர்கள் முன்வந்த நீர்மட்டத்திற்கு தாங்கள் தலையறி